இந்த 200 ரூபாய் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் மேல எனக்கு இருந்த கண்ணோட்டத்தையே மாத்திருச்சு. ஏன்னா 5 வருஷம் முன்னாடி இந்த எஸ்ஐபி நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இத்தனத்துக்கு 200 ரூபாய் 2 லட்சம் ரூபாயா இருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் வருஷம் கொடுத்துருந்தேன் அப்படின்னா 2 கோடி ரூபாய்க்கு இத்தனத்துக்கு எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலி நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன். பட் 2 இயர்ஸ் முன்னாடி இன்னும் டைம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண எனக்கு 40% ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு. இன்னுமே டைம் இருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த 200 ரூபாய் டிக்கெட்டை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பட் நிறைய பேருக்கு எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி, மியூச்சுவல் ஃபண்ட் என்னங்கிறதே கிளியரா புரியல அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிளா எஸ்ஐபினா என்ன, எஸ்டபிள்யூபினா என்ன, இந்த 200 ரூபாய் எஸ்ஐபி என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். என்னால அடிச்சு சொல்ல முடியும் எந்த ஒரு பிகினரா இருந்தாலும் இந்த 200 rupees எஸ்ஐபி தான் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் நெட்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ்ஐபினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது தான் எஸ்ஐபி. மாசம் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க காசு கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் எஸ்ஐபி. இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க போனுக்கு ரீசார்ஜ் போடுறீங்கல்ல, மந்த்லி பேமெண்ட் தரீங்களா, அதுதான் எஸ்ஐபி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரீசார்ஜ் கூடவே உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பேக்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கொடுப்பாங்க. அதாவது இந்த ஓடிடியில் அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், சன்நெக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு ஸ்டாக்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னு தெரியாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க அமேசான் பிரைமை தனியாகவும் வாங்கலாம், நெட்ஃபிளிக்ஸை தனியாகவும் வாங்கலாம். பட் நீங்க இந்த ரீசார்ஜ் மூலமா வாங்குறப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி பல ஸ்டாக்ஸை ஒன்னா சேர்த்து கொடுக்கறது தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை யார் கொடுப்பாங்க? ஏர்டெல் தருவாங்க, ஜியோ தருவாங்க, வோடாஃபோன் தருவாங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய பேங்க்ஸ் அண்ட் ஃபண்ட் ஹவுசஸ் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் தருவாங்க. இதுதான் எஸ்பிஐ மேக்னம் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியலா இருக்கட்டும், கனரா ரபோக்கோ மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், எல்லாருமே பண்றது பேசிக்கா சில ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணி அவங்க கம்பெனி பேர் போட்டு உங்களுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நிறைய பிகினர்ஸ் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி நெட்ஃபிளிக்ஸை காசு கொடுத்து வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஓடிடி மூலமா நெட்ஃபிளிக்ஸை வாங்குறதுனால உங்களுக்கு எந்த பயனுமே இல்லை. ஏன்னா ரெண்டுமே ஒரே வேலை தான் செய்யுது. இதே மாதிரி நிறைய பிகினர்ஸ் என்ன பண்றாங்க, 2-3 மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ற இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறது. இப்போ இங்க பேசிக்கா நீங்க ஒரே ஸ்டாக்கை 2 பேர்ட்ட இன்வெஸ்ட் பண்றதுனால 2 தடவை புரோக்கரேஜ் தரீங்களே தவிர உங்களுக்கு அதனால எந்த ஒரு பெரிய பயனுமே கிடையாது. எப்படி நீங்க 2 சிம் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 2 தடவை ரீசார்ஜ் பண்ண மாட்டீங்க, ஒரு மாசத்துக்கு 1 தடவை ரீசார்ஜ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்க 2 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுட்டு ரெண்டுமே ஒரே மாதிரியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் பெருசா கிடையாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. பட் எஸ்ஐபிங்கிறது நீங்க மாசம் எதுல போட்டாலும், அது மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், ஸ்டாக்கா இருக்கட்டும், ஈவன் கோல்டுல போட்டா கூட அது ஒரு எஸ்ஐபி தான். சரி, அடுத்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் எஸ்டபிள்யூபினா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை நிறைய பேர் ரீல்ஸ் போட்டு ஆக்சுவலா இது ஒரு தனி பிளான்ங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. எஸ்டபிள்யூபிங்கிறது எஸ்ஐபியோட ரிவர்ஸ் ஃபார்மேட், அவ்வளவுதான். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். அதாவது மாசம் நீங்க போட்டு வச்சிருந்த காசை திருப்பி வெளில எடுக்கிறது தான் எஸ்டபிள்யூபின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா நீங்க ஒரு 1000 ரூபாய் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 1000 ரூபாய் 1100 ரூபாயா 1 இயர் எண்ட்ல வளர்ந்துருக்கு 100 ரூபாய் ரிட்டர்ன்ஸ். இப்போ இந்த 100 ரூபாயை நீங்க ஃபுல்லா வெளில எடுக்காம வெறும் 80 ரூபாயை மட்டும் எடுக்கிறீங்க, பாக்கி 20 ரூபாயை அதுலயே விட்டுறீங்க. ஸோ அடுத்த வருஷம் இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாயும், இந்த 20 ரூபாய்க்கு ஒரு 2 ரூபாயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலா 122 ருபீஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ மறுபடியும் இந்த 122 ருபீஸ்ல இருந்து வெறும் 80 ருபீஸ் மட்டும் தான் நீங்க வெளில எடுக்க போறீங்க. அப்ப நீங்க இன்னும் 42 ரூபாயை அதிலே விட்டுருப்பீங்க. ஸோ 1042 ருபீஸ். அடுத்த வருஷம் இன்னும் அதிகமா வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ இதனால இது எப்படி முடியும்னா, வர ரிட்டர்ன்ஸ்ல இருந்து 80 ருபீஸ் தான் எடுக்கிறீங்க, பாக்கி காசை அதிலே விட்டுறீங்க. ஸோ அந்த பாக்கி காசு மறுபடியும் வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க காசு எடுக்க வந்துட்டே இருக்குங்கிறது தான் இந்த கான்செப்ட். பட் இது ஆன் பேப்பர்ல ஒர்க் ஆனாலும் பிராக்டிகலா ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதை பத்தி ஆல்ரெடி ஃபயர் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ மேல கார்டின் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த எஸ்டபிள்யூபியை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா மறந்துடலாம். ஏன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருந்தாதான் ஏடிஎம்ல இருந்து காசு வரும். ஸோ நீங்க முதல்ல எஸ்ஐபி பண்ணுங்க ஒரு 20 வருஷத்துக்கு, அப்புறமா நீங்க எஸ்டபிள்யூபியை பத்தி யோசிக்கலாம். முன்னாடியே அதை பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த டைம்ல நீங்க பாத்துக்கலாம். இன்வெஸ்ட் பண்றது தான் உங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும். சரி, இப்போ இந்த 200 ரூபாய் எஸ்ஐபி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க ரீசார்ஜ் போடும்போது என்னதான் ஓடிடில ஆஹா, சோனி லிவ், வூட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு தேவையானது 3 தான். அது என்னது? அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ். ஏன்னா இதுலதான் மோஸ்ட் ஆஃப் த நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மூவிஸ் இருக்கும். இதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் என்னதான் ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் மார்க்கெட்ல இருந்தாலும் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஏன்னா இந்த 50 கம்பெனி இல்லை அப்படின்னா இந்தியாவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடும். ஸோ இந்த 50 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே சேஃபா செக்யூர்டா இருக்கும். ஸோ இதை தான் நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இண்டெக்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் மற்ற கம்பெனிஸ் வளரும். இது எல்லாமே கீழே விழும்போது மற்ற கம்பெனியோட ஸ்டாக்ஸ் மட்டும் மேலே பார்க்கறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸோ நிஃப்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டே இருக்கு. ஸோ நீங்க எப்படி மற்ற ஓடிடி எல்லாம் கொடுத்தாலும் இந்த 3 ஓடிடி இருக்கிற ரீசார்ஜை மட்டும் தான் போடுவீங்களோ, அதே மாதிரி மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் ஏகப்பட்ட அன்வான்ட் ஸ்டாக்ஸை வாங்கலாம். பட்
90% ஆஃப் அவங்களுடைய ஃபண்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன இருக்குன்னா இந்த 50 கம்பெனிலேருந்து ஏதாவது ஒரு 10 கம்பெனி எடுத்து போட்டுருவாங்க, பாக்கி 2 கம்பெனியை அவங்களே ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 கம்பெனியை ஆட் பண்ணி அதுலேருந்து நாங்கள் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம்னு காமிக்கிறத விட பெட்டர் நம்ம அந்த 50 கம்பெனியை மட்டுமே வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா லாங் டேர்ம்ல எல்லா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் உங்களுக்கு பதிலாக நான் இன்வெஸ்ட் பண்றேன், நான் என்னுடைய அனலைஸ் பண்ணி ஸ்டாக்ல போடுறேன்ல, நான் ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அதெல்லாம் பண்றதுக்கு பதிலாக பாசிவா நிஃப்டி 50 இருக்கிற இந்த 50 கம்பெனி என்னதான் பண்ணாலும் இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போறது லாங் டேர்ம்ல உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதை நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்ல வேணாலும் போயிட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாசிவ் ஃபண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல growth கிடைக்கும் லாங் டேர்ம்ல. இதை நீங்க வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப இந்த 200 ரூபாய் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே நிஃப்டி 50யை நீங்க ETF அப்படிங்கிற வடிவில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இருந்தே வாங்கலாம். இதுக்கு பேரு நிஃப்டி பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீஸ்னா என்ன, இடிஎஃப்னா என்ன அப்படிங்கிறதையும் நான் கோல்டோட ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ மேல கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் தானே செக் பண்ணி பாருங்க. ETF என்னன்னு புரியும். பட் பேசிக்கா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ETF கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் லாஸ்ட் 2 இயர்ஸ்லயே எனக்கு 40% மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. லாங் டேர்ம்ல இப்போவுமே இது வேல்யூபிளா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த 200 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த 200 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நான் இப்ப பேசுறேன். இந்த வீடியோ ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இந்த மாதிரி ஈஸியா ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தியும் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபைனான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் வேணாம்ப்பா, நான் ரொம்பவே சேஃபா தான் போவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டை வச்சு எப்படி நான் ஸ்டாக் மார்க்கெட்டை மீட் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஹேவ் எ கிரேட் டே. விக்னேஷ்.